கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சீரிய தேசத்தின் ராஜாவின் படைத்தலைவனாயிருந்த நாகமான் என்பவர் அந்த ராஜாவுக்கு மிகவும் ஒரு பெரியவனாய் இருந்தார். அதுவும் மகா பராக்கிரமசாலியாய் இருந்தார் என்று அந்த நாகமான் மூலம் அந்த சீரிய தேசத்துக்கே தேவன் ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய மகா பராக்கிரமசாலியாய் இருந்த இந்த நாகமானுக்கு ஒரு குறைவு இருந்தது. சரீரத்தில் ஒரு குறைவு இருந்தது. பிரியமானவர்களே, பிரியமான சகோதரியே, சகோதரனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் பராக்கிரமசாலியாய் இருக்கலாம், நீ பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் கூட இருக்கலாம், பெரிய மனிதர்களாய் கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு குறைவு ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு குறைபாடுகள் வந்து செல்லதான் செய்கிறது. அதே போல இந்த நாகமானுக்கும் ஒரு குறைவு இருந்தது. ஆனால் இது என்ன குறைவு? அவர் குஷ்டரோகியாய் இருந்தார் என்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த குஷ்டரோகியாய் இருந்த நாகமானுக்கு தேவன் சுகத்தை கொடுப்பதற்கு விரும்பினார். அதுக்கு என்ன காரியம் பாருங்களேன். அவர் வீட்டில் வேலை செய்த ஒரு சிறு பெண்ணின் மூலம் இஸ்ரவேல் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசாவின் மூலம் தேவன் அவருக்கு ரட்சிப்பை கட்டளையிட சித்தமாயிருந்தார். ஒரு விடுதலையை கட்டளையிட சித்தமாயிருந்தார். இந்த நாகமான் என்பவர் அந்த எலிசா தீர்க்கதரிசியிடம் போன மாத்திரத்தில் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் போய் இந்த யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது நீர் இந்த குஷ்டரோகம் சுத்தமாகும் என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுகிறார். அதை நாம் பார்க்க முடியும். அதே போல அவர் போகிறார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 7 முறை ஸ்நானம் பண்ணுகிறார். அப்பொழுது அவருடைய சரீரமெல்லாம் ஒரு சிறு பிள்ளையின் மேனியைப் போல, ஒரு சரீரத்தைப் போல மாறுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, இந்த நாகமான் செய்ததை பாருங்கள். 7வது முறை இந்த நாகமானுக்கு அற்புதத்தை கண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டும், எத்தனையோ முறை ஜெபித்தும், எத்தனையோ முறை காத்திருந்தும் அநேக காரியங்களில் விடுதலை இல்லாமல், சுகம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சுகத்தை தருவார். 7 என்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. 7வது முறை அந்த நாகமான் அந்த தீர்க்கதரிசியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் முங்கி எழும்பும் பொழுது அற்புதத்தை கண்டார் அல்லவா? அதே போல இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். பொறுமையின் முடிவு இரட்டிப்பான நன்மை என்று பார்க்கிறோம் யோபுவின் வாழ்க்கையில். அதே போல நீங்களும் காத்திருக்கிற, இதுவரையிலும் காத்திருந்துட்டன, இனி எப்படி காத்திருக்க முடியும் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? ஒரு சோதனையோடு இருக்கிறீர்களா? இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் காத்திருந்து பாருங்கள். முடிவு ரட்சிப்பாயிருக்கும், முடிவு சுகமாயிருக்கும், முடிவு வெற்றியாயிருக்கும். இந்த நாளில் எந்த காரியத்தில் காத்திருக்கிற காத்திருப்பு மாறுகிறது. சுகத்தை பெறுகிற நாள் இந்த நாள், ரட்சிப்பை பெறுகிற நாள் இந்த நாள், விடுதலையை பெறுகிற நாள் இந்த நாள். உங்களுடைய காரியத்திற்கு நெடுகாலமாய் தொடர்ந்து வருகிற பிரச்சனையின் காரியங்களுக்கு முடிவு உண்டாக்குற நாள் இந்த நாள். சோர்ந்து போகாதீங்க, தைரியத்தோடு நீங்க சொல்லுங்க, இருக்கிற பலத்தோட போங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காத்திருந்த நீங்கள் பாக்கியவான்களாய், பாக்கியசாலிகளாய், பாக்கியவாட்டிகளாய் நன்மைகளை பெற்று செல்ல போகிறீங்க, சுகத்தை பெற்று செல்ல போகிறீங்க. மகிமையாய் தேவன் உங்களை நிறுத்தப் போகிறார், சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். இதுவரையிலும் ஆராதித்த நீங்கள் தோற்று போகிறதற்காக ஆராதிக்கவில்லை. முடிவு ரட்சிப்பாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்ட யாராயிருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நெடுங்காலங்கள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும்,
விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னது போல காத்திருந்த இவர்கள் சுகத்துக்கு காத்திருக்கலாம், விடுதலைக்காக காத்திருந்திருக்கலாம், நன்மை வர காத்திருந்திருக்கலாம். இந்த காத்திருப்புக்கு இந்த நாள் முடிவின் நாளாயிருக்கட்டும். கர்த்தருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து தேவ பிரசன்னம் ஆண்டவரே இவளை வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம், ஆடியோவின் வழியில சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.